அக்னி சிறகுகள், தி விங்ஸ் ஆஃப் ஃபயர். அணு விஞ்ஞானி டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. பாகம் 2. உலக அளவில் ஒவ்வொரு இளைஞனின் மனதையும் வலிமைப்படுத்த, உயர்ந்த சிந்தனைகளை உருவாக்க, நம்பிக்கையை ஊட்ட, உன்னத வாழ்வை எய்தச் செய்ய படைக்கப்பட்ட ஒரு சிறந்த சுயசரிதைதான் அக்னி சிறகுகள் என்ற அழகிய புத்தகம். இது இந்தியாவில் ஓர் எளிய குடும்பத்தில் பிறந்து, தன்னம்பிக்கையால், பள்ளி ஆசிரியர் அளித்த மன ஊக்கத்தால், என்னாலும் முடியும் என்ற லட்சியத்துடன் உலக அளவில் அணு விஞ்ஞானி என்று அனைவராலும் பாராட்டப்பட்டு, இந்தியாவின் முதன்மை குடிமகன் என்ற, குடியரசுத் தலைவர் என்ற பதவியை அலங்கரித்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எண்ணத்தை பிரதிபலிப்பதாக அவர் கூற, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் தலைமையில் அவருடன் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய அவருடைய நண்பர் அருண் திவாரி என்பவரால் எழுதப்பட்டு 1999இல் வெளியிடப்பட்ட ஒரு சுயசரிதை நூலாகும். இந்நூல் தி விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற பெயருடனே ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு வெளியிடப்பட்டது. இது பற்றி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூறுகையில், காலம் கருதியும், மொழி வல்லமையை மனதில் கொண்டும், உலகம் முழுவதும் தன் எண்ணம் பிரதிபலிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இந்நூல் முதலில் ஆங்கிலத்தில் எழுதப்பட வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டதாகவும், பின் இப்புத்தகம் மிகச் சிறந்த முறையில் தன் எண்ண அலைகளில் எவ்வித குறையும் இல்லாமல் தமிழில் சிறந்த முறையில் திரு மு. சிவலிங்கம் என்பவரால் உரைப்பகுதியும், கவிதை பகுதி கவிஞர் திரு புவியரசு என்பவராலும் மொழி பெயர்க்கப்பட்டு தமிழ் அறிந்த அனைவரும் பலனடையும் வகையில் உருவாக்கப்பட்டது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளார். இந்நூல் இந்த மண்ணில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் தன்னம்பிக்கை இருந்தால் எந்த உயர்ந்த நிலையையும் எய்த முடியும் என்ற வகையில் மன ஊக்கத்தை அளிக்க வல்லதாக உள்ளது. இப்புத்தகம் முனைதல், படைத்தல், அமைதிப்படுத்துதல், தியானம் மற்றும் நிறைவுரை என்ற வகையில் 5 பகுதிகளை கொண்டதாக உள்ளது. இதில் 3, 4 மற்றும் 5ஆம் பகுதிகளில் பற்றி இப்பாகம் 2இல் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். 1981 முதல் 1991 வரை நடந்த நிகழ்வுகள் அமைதிப்படுத்துதல் என்ற 3ஆம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் தான் பட்டம் பெற்று 20 ஆண்டுகள் கழித்து தனக்கு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தால் டாக்டர் பட்டம் அளிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டதை பெருமையாக குறிப்பிட்டுள்ளார். மற்றும் எடையில் குறைந்த வலிமையான ஓர் உலோக கலவையை உருவாக்குவதில் தன்னுடைய ஆராய்ச்சியும் இதில் விளக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் எலக்ட்ரான் அலையா துகளா என்பதற்கான விளக்கமும் அளிக்கப்பட்டுள்ளது. எதுவுமே நாம் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் உள்ளது என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நாம் உலகில் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை விடுத்து எதை நோக்கி நடைபோட்டு கொண்டிருக்கிறோம் என்பதே முக்கியம் என்ற யதார்த்த உண்மையும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. தன்னுடைய பெரும் முயற்சியால் அன்றைய நாளில் அதிக அளவிலான செலவில், அதாவது 388 கோடி செலவில் வழிகாட்டிய
திசையில் சென்று இலக்கை தாக்கும் ஏவுகணை திட்டம் தொடங்கியதையும் குறிப்பிட்டுள்ளார். அக்னி ஏவுகணையில் வெற்றி களிப்பில் தான் தன் சக ஊழியர்களுடன் மகிழ்ந்திருந்த நினைவுகளையும் இப்பகுதியில் நம்முடன் பகிர்ந்துள்ளார். மேலும் பாரத் ரத்னா விருது கிடைக்கப்பெற்ற பொன்னான தருணமும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1988 பிருத்வி ஏவுகணை விண்ணில் செலுத்தப்பட்டு வெற்றி இலக்கை எட்டியதும் நினைவு கூறப்படுகிறது. 1991 பிறகு உள்ள நிகழ்வுகளை நினைவுகூரும் தியானம் என்ற 4ஆம் பகுதியில் நம்மை செதுக்கிக் கொள்ள இயலும் என்ற வகையிலான திருக்குரானின் பொன்மொழிகள் இடம்பெற்றுள்ளன. வாழ்க்கை என்பது எளிதான மகிழ்ச்சியை மட்டும் கொண்ட ஒன்று அல்ல என்றும், வாழ்க்கை பாதை என்பது பூக்களோடு முட்களையும் மழையோடு வெயிலையும் கவலையோடு மகிழ்ச்சியையும் வேதனையோடு சமாதானத்தையும் கொண்டதென்றும், அவற்றை எதிர்கொள்ள ஒவ்வொருவரும் தயாராக இருக்க வேண்டும் எனவும் மனதை வலுவாக்கும் வகையில் குறிப்பிட்டுள்ளார். இப்புத்தகத்தின் இறுதியில் அனைவரது மனதில் என்ன எழுச்சியை உருவாக்கும் வகையில் ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளும் உறைந்து கிடக்கும் அக்னி குஞ்சு சிறகு முளைத்து பறக்கட்டும், இந்த புண்ணிய திருநாட்டின் கீர்த்தி சுவாலை விண்ணிலும் பேரொளி பரப்பட்டும் என்ற பொன்னான வார்த்தைகளால் முடித்து வைக்கப்பட்டுள்ளது. இப்புத்தகத்தில் இறுதி பகுதியான நிறைவுரையில் தான் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுகலம் SLP-3 திட்டத்திலும் அக்னி திட்டங்களிலும் ஆழமான ஈடுபாடு கொண்டிருந்த தன் எண்ணங்களை இந்த அக்னி சிறகுகள் என்ற புத்தகம் பிரதிபலிக்கும் வகையில் எழுதப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கு பொருளாதார செழிப்பு மற்றும் வலுவான பாதுகாப்பு இரண்டுமே 2 கண்கள் போன்றது என்ற உண்மை எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இத்தகைய வகையில் அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்று கலந்ததுதான் இவ்வுலகம் என்ற வகையிலும் மனதில் உறுதி இருந்தால் இவ்வுலகில் எதையும் சாதித்து காட்ட முடியும் என்றும், ஒவ்வொருவரும் தன் மனதில் அக்னியாய் எரிந்து கொண்டிருக்கும் அவர்களது குறிக்கோள்கள் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியால் விண்கலம் போன்று விண்ணில் ஒரு நாள் சிறகடித்து பறக்கும் என்ற வகையிலான உண்மைகளை உரக்கச் சொல்லி இந்த அக்னி சிறகுகளை மக்களிடம் பறக்கவிட்டிருக்கிறார் இந்திய ஏவுகணை நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் வழி நடப்போம், வலிமை பெற்று உயர்ந்த நிலை எய்திட உறுதி கொள்வோம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.